ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஸாக இருந்த ஜப்பானும் இந்தியாவும் ரிலேஷன்ஷிப்பை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிற மாதிரி டிஃபென்ஸ் கோ ப்ரொடக்ஷன் பண்ண போகிறாங்க. ஸோ அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னா யூனிகான் ஆண்டனான்னு சொல்லிட்டு ஒரு ஆண்டனாவை இந்தியாவிலே ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்க. யூனிகான்னா யூனிஃபைடு காம்ப்ளெக்ஸ் ரேடியோ ஆண்டனா. இதுக்கு ஜப்பானில் நோரா 15 ஒரு பேர் இருக்குது. அது இல்லாமல் நிஞ்சான்னு கூட சொல்லுவாங்க. ஸோ இந்த ஆண்டனா வந்து நம்ம வார்ஷிப்பில் இன்ஸ்டால் பண்ணுற மூலயமா எதிரி ஷிப் வந்து இங்கே ஒரு ஷிப் இருக்குன்ற லொக்கேஷனே அந்த அளவுக்கு கண்டுபிடிக்கவே முடியாது. ஸோ நம்ம நார்மலாக வார்ஃபேரில் இருக்க ஷிப் எல்லாமே பார்த்தீங்கன்னா கோஸ்ட் ஷிப் ஆயிரும். ஸோ நம்ம ஷிப்பு இருக்க லொக்கேஷன் தெரிலனா அந்த ஷிப்பால் நம்ம ஷிப்பை கண்டுபிடிக்கவே முடியாது. இன்னொன்று ட்ராக் பண்ணி அடிக்கணுன்ற ஒரு டார்கெட்டும் வந்து அசைன் பண்ண முடியாது. யூஸ்வலாக ஷிப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு 12 விதமான ஆண்டனாஸ் இருக்கும். ஸோ இந்த 12 விதமான ஆண்டனாஸ் பார்த்தீங்கன்னா எதிரி ஷிப் வந்து ஒரு சிக்னல் அனுப்பும். அந்த சிக்னலை வந்து இது ரிஃப்ளெக்ட் பண்ணி திருப்பி அனுப்பிக்கிட்டே இருக்கும். இது வந்து பேசிவாக நடக்கும். ஸோ இந்த யூனிகான் ஆண்டனா பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம பவுலை கவுத்தி போட்ட மாதிரி தான் இருக்கும். ஸோ எதிரி ஷிப்லேருந்து எந்த சிக்னல் வந்தாலுமே இந்த ஆண்டனா ஒன்று இந்த இடத்துல இருக்குன்னு சொல்லிட்டு ரிஃப்ளெக்டே ஆகாது. ஸோ அதனால் வந்து ஒரு ஆப்போனன்ட் ஷிப் வந்து இங்கே ஷிப் இருக்கிற லொக்கேஷன் கண்டுபிடிக்கவே முடியாது. இப்போ இதை வச்சு ஒரு சிம்பிளாக ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் அனாலிசிஸ் பண்ணிடலாமா? ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜப்பானோட பிஎம் இருக்காங்களே, அவங்க வந்து சனை டிகைஷி. இவங்களோட டேர்ம் ஆரம்பிச்சதுலேருந்து இவங்க வந்து சைனாவை அப்போஸ் பண்ணி ரொம்ப அக்ரெசிவாக ஃபுல்லாக பேசிக்கிட்டே தான் இருந்தாங்க. ஸோ இதில் ஒரு ஸ்ட்ராட்டஜியாக தான் இந்தியாவை வந்து இன்வால்வ் பண்ணி இந்த ஒரு டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. யூஸ்வலாக வந்து ஜப்பான் வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் யாருக்கும் டெக்னாலஜி கொடுக்காது. ஸோ இந்த டெக்னாலஜி ஷிஃப்ட்டுக்கு முக்கியமான காரணமே சைனாவை வந்து அப்போஸ் பண்ணணும்னா அதுக்கு ஒரு ரீஜனல் வரணும், பவர்ஃபுல்லான பார்ட்னர் ஒன்று கையில் கூட இருக்கணும். அந்த ஒரு பவர்ஃபுல்லான பார்ட்னர் யாருன்னா இந்தியா. ஏன்னா இந்தியா கிட்ட இருக்கிற ஒரு மேன் பவர் வச்சு என்ன மாதிரியான டெக்னாலஜியும் ரொம்ப எஃபிஷியண்டாக ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இனிமேல் மேனுஃபேக்சர் பண்ண போகிற எல்லா மிலிட்ரி ஷிப்லையுமே இந்த யூனிகான் ஆண்டனா தான் போட போகிறாங்க. இது போடுறதுனால பார்த்தீங்கன்னா நம்ம மிலிட்ரி ரிலேட்டட் அந்த அசட்ஸ் எல்லாத்தையுமே 50% வரைக்கும் ட்ராக் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இந்த மாதிரி ட்ராக் பண்ண முடியாதனாலே நம்ம அசட்ஸ் வந்து அதாவது மிலிட்ரி ஷிப் வந்து எந்த கண்ட்ரிக்கு வேணாலும் எப்போ வேணாலும் போயிட்டு சும்மா ஒரு ரோந்து பணிப்பு கூட பண்ணிட்டு வரலாம். அதோட பார்த்தீங்கன்னா ரைசிங் சைனாவை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் ரூல்ஸ் பேஸ்ட் இன்டர்நேஷனல் ஆர்டரை அப்ஹோல்ட் பண்ணுறதுக்கும் இந்தியா மாதிரி ஒரு பொறுப்பான பவர் கிட்டதை இந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி இருந்ததுன்னா உலகத்தோட அமைதியை காக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா ஜப்பான் இந்த மாதிரி டெக்னாலஜியை இந்தியாவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணனால இந்தியாவிலையும் இதுக்குமான R&Dக்கான ஒரு எக்கோ சிஸ்டம் டெவலப் ஆகும். இது இல்லாமல் இந்தியாவிலே ஸ்டாண்டர்டான சப்ளை செயின் சிஸ்டமும் ஃபுல்லாக டெவலப் ஆகணும். ஸோ ஃபியூச்சரில் இந்தியாவுமே நிறைய இது மாதிரி R&D பண்ணி கண்டுபிடிக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக், ஃபாலோ, ஷேர் பண்ணிடுங்க. மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.